Hi genius. ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டல்லேருந்து பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்டல் அப்படிங்கும்போது ஆக்டல்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், பைனரியில் வந்து 3 நம்பர்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்றை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 0னா 0, 1னா என்னது 0 0 1, 1 வந்து என்னது 0 0 1, 0 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 0 0 0, 3 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 11 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 0 11, 4 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸோ 100. ஓகேவா, இதுதான் என்னென்னா அப்போ பேஸ் வந்து 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம எப்படி பைனரியிலேருந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 டிஜிட்ஸாக நம்ம பிரித்து அதோட வேல்யூ என்னென்னு எழுதினோமோ அதே மாதிரியே ஆக்டல்லேருந்து பைனரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட பைனரி டிஜிட்ஸை 3 டிஜிட்ஸாக வந்து எழுதுறதா என்னென்னா ஆக்டல் டு பைனரி. அதுவே ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அப்படிங்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 4 டிஜிட்ஸாக எழுதுறோம். அதுதான் என்னென்னா ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 1 வந்து 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ 0 0 0 1, இதான் என்னது லாஸ்ட் நம்பர் முடியாது. நெக்ஸ்ட் என்னது 8. ஸோ 8னா என்ன வரும் 1000 வரும்னு நினைக்கிறேன். 8 ஸோ 111, அதுக்கடுத்து என்ன 1000 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 1 0 0, இதுதான் 8 ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஏங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, 10 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 9 வரைக்கும் தான் இருக்கும். 10 வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஏ வந்து 10 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 10னா என்ன வரும் 8 வந்து 1000, அப்போ 9 வந்து 1001, அப்போ 1010ன்னு சொல்லி வரும். ஸோ 1010 வந்து என்னென்னா ஏ. அடுத்து பி வந்து என்ன வரும் அப்படின்னா 1010 1011 வந்து வரும். அதான் என்னென்னா பி. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த டேப்லெட் காலம் மட்டும் நீங்கள் வந்து நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று வந்து ஈஸியாக ஹாஃப் செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். இதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்பர் வந்து என்னென்னா பேஸ் 2ங்கிறது போட்டுக்கணும். ஓகேவா, ஓகே. இந்த சம்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த கிளாஸஸை வந்து அகைன் கூட உங்களுக்கு புரியிற மாதிரி வேறு நம்பர்ஸை எக்ஸாம்பிளாக வச்சு கூட உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.